ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு புபுலோட சேனல். ஸோ இன்றைக்கி ப்ராக்ஷி ஸ்கூலில் வந்து டேலண்ட் ஃபெஸ்ட்டாக, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் ப்ராக்ஷி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தால் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளே குரூப் அண்ட் ப்ரீகேஜி. ஸோ ப்ளே குரூப் முடிச்சதுக்கப்புறமா தான் ப்ரீகேஜி வருவாங்க. மொத்தம் 4 பிரான்ச் இருக்குது. ஸோ ப்ளே குரூப்பில் 4 பிரான்ச்சும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ளே குரூப்புக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரைம்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் ப்ரீகேஜிக்கு ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ். ஸோ எல்லா பசங்களும் அந்த ப்ளே குரூப்பில் வந்து ஆக்ஷன் ட்ரம்ஸ் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க பண்ணணும். ஸோ அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, எப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே அவளுக்கு தூக்கமே வந்துடுச்சு. ப்ராக்ஷி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டேலண்ட் ஃபெஸ்ட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. லாஸ்ட் இயர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸுமே. ஸோ அவள் ஒழுங்காக பர்ஃபார்ம், அதாவது அழுதுகிட்டே இருந்ததுனால, ஸ்டேஜில் ஏறினாலே அழுவா, டான்ஸ் ஆட மாட்டா, அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் நேமே கொடுக்கல. ஸோ இந்த வாட்டி இந்த இயர் வந்து அவருக்கு நிறைய இந்த ஆனுவல் டேலேருந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ அதனால தான் இந்த இயர் நாங்கள் நேம் கொடுத்தது நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்களே வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த ப்ளே குரூப் பசங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பயப்படாமல் வந்து ஸ்டேஜ் முன்னாடி நின்று பேசுகிறதே, அது ரொம்பவே தைரியம் வேணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா பர்ஃபார்மன்ஸும். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராக்ஷி வந்து கொஞ்சம் ஸ்லீப்பிங் மோடில் போனதுனால, அவள் ரொம்ப அந்த ஒரு டயர்ட்னஸில் அந்த அழுகிற ஸ்டேஜில் போனதுனால அவளால் அந்த ஸ்டேஜ் கிட்ட போகிற டைமில் வந்து அவளோட வேலையை காமிச்சிட்டா. ரொம்ப பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் வந்து அவ்வளோ சொன்னேன், இந்த மாதிரி வாங்கித்தரேன் அது வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து நாங்கள் ஒரு மோட்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கிட்ட போக போக ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ மேம் எல்லாருமே வந்து ப்ராக்ஷி அம்மா இது வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அவள் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் கழித்து மறுபடியும் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் வந்து கிட்ட போனதுக்கப்புறமா அவள் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறமா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டா.
பிராக்ஷியோட சாங்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஸோ காப்பிரைட்ஸ் வரும், அந்த ரீசன்னால் ஸ்பீட் பண்ணிட்டேன். பிராக்ஷி வந்து அவள் டான்ஸ் ஆடினதுக்கப்புறமா எனக்கு பயங்கர ப்ரௌடாக இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா அண்ட் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறமா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் பிராக்ஷிக்கு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம், என்ன கொடுக்குறாங்க பிராக்ஷிக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக. Cheer for all of us. Happy Children's Day to all of you. Everything was very nice. So he's just occupied and English is extremely good. We make it a point. ஸோ இப்போ ப்ளே குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். அண்ட் அதே மாதிரி பிராக்ஷி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தா, எப்போ என் பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ண பிராக்ஷி அவங்க கூப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. அண்ட் அவங்க பிராக்ஷியோட நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வின்னராகவே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ பிராக்ஷி வந்து எல்லா காம்படிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாள். பட் இதான் அவளோட ஃபர்ஸ்ட் வின்னிங் மூமெண்ட். ஸோ அவளே ரொம்ப ஹாப்பியாக இருந்த இந்த ஷீல்டெல்லாம் வாங்கி அதை வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தா. Blinding lights, lost in your eyes.